ஆகாஷ்வாணி. நேயர்கள் இப்போது கோவூர் கிழார் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் KP அறிவானந்தம் அவர்கள். இதில் நடித்தவர்கள் KRS குமார், R ரமேஷ், T வேலுச்சாமி, D பாலசுந்தரம், C ராஜா அப்பாசாமி, N மதன் சந்தர், A ராஜேந்திரன், J சாந்தி, EMS முரளி, V சசிகுமார். அமைப்பு J ஜெயா. கோவூர் கிழார் நாடகம். வல்லோன் தைய வரிவனப்பு உற்ற அல்லிப்பாவை ஆடுவனப்பு எய்ப்ப காம இருவர் அல்லது யாமத்து தனிமகன் வழங்கா பனிமலர் காவின் ஒதுக்கு என் திணிமணல் புதுப்பூம் பள்ளி வாயின் மாடந்தோறும் மைவிடை வீழ்ப்ப நீ ஆங்கும் கொண்ட விழவினும் பலவே. ஆஹா ஆஹா, அருமை அருமை, அற்புதம். யாரையா நீர்? பெண்கள் தனித்திருக்கும் இடத்திற்கு அறிவிப்பில்லாமல் வந்திருக்கிறீர். சினம் கொள்ளாதே குழந்தாய். நலங்கிள்ளி மீது நான் இயற்றிய பாடலை உன் தலைவி மனமுருகி பாடியதை கேட்டு என்னை மறந்து இங்கு வந்துவிட்டேன், அவ்வளவுதான். என்ன, தாங்கள் இயற்றிய பாடலா? அப்படியானால் தாங்கள் என்னை கோவூர் கிழார் என்று அழைப்பார்கள். நான் பூம்புகாரில் இருந்து அரசு புரியும் சோழ மன்னன் நலங்கிள்ளியின் அரசவை புலவன். தங்கள் பெயரை சொன்னாலே போதுமே, மற்ற அனைத்தும் எங்களுக்கு தெரியும். புலவர் பெருமானே, தாங்கள் யாரென்று தெரியாமல் கடுமையாக பேசிவிட்டேன். அதில் ஒன்றும் தவறில்லை அம்மா. உன் தலைவியை பாதுகாக்க வேண்டிய கடமை உனக்கு இருக்கிறது அல்லவா? ஏனம்மா, நீ தித்தன் மகள் நல்லினிதானே? ஐயா, தாங்கள் என்னை அறிவீர்களா? சிறு வயதில் உன்னை பார்த்திருக்கிறேன் அம்மா. சோழர் குடியோடு தொடர்புடைய அனைவரையும் நான் அறிவேன். உறையூரிலிருந்து அரசு புரியும் உன் தந்தை அழும்பில் வேளார் குலமல்லவா? சோழ குலத்தின் பெருமையை பரதகண்டம் முழுவதும் அறியும்படி செய்த கரிகால் பெருவளத்தானை ஈன்றெடுத்த தாய் அழும்பில் வேளார் குலக் கொடி அல்லவா? அதை கருத்தில் கொண்டுதானே சேரபாண்டியரை வென்று பேரரசு கண்ட நலங்கிள்ளி உறையூரை தனி அரசாக விட்டு வைத்திருக்கிறான். சோழகுலம் அழும்பில் வேளார் குலத்திற்கு கடமைப்பட்டிருக்கிறது என்ற நன்றியின் காரணமாகத்தானே இதை தனதாக்கிக் கொள்ளும் முயற்சியில் ஈடுபடாமல் இருக்கிறான். ஆனால் என் தந்தை இதை வேறு விதமாக புரிந்து கொண்டிருக்கிறார். சோழ மாமன்னர் தன்னை மதிப்பதில்லை என்றும் அலட்சியப்படுத்தி அவமதிக்கிறார் என்றும் கருதுகிறார். அதன் விளைவாக உறையூர் மன்னரான தங்கள் தந்தையார் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் சொல்லுங்கள் இளவரசி. அவசியம் அதை புலவர் பெருமான் அறியத்தான் வேண்டும். ஆவூரில் அமர்ந்து கொண்டு நானும் சோழர் குடிதான் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் நெடுங்கிள்ளி என் தந்தையோடு ஒட்டி உறவாடுகிறார். அதை தனக்கு தரப்பட்ட பெருமையாக கருதி என் தந்தை அவருக்காக கோட்டை கதவை திறந்து வைத்துக் கொண்டு காத்திருக்கிறார். அதற்கு மேலும்... என்னம்மா, ஏன் இப்படி கலங்குகிறாய்? தோழி பெண்ணே, உனக்கு தெரிந்திருக்க வேண்டுமே, என்ன நடந்தது? எங்கள் மன்னர் இளவரசியின் விருப்பத்திற்கு மாறாக நெடுங்கிள்ளிக்கு மனம் செய்து கொடுக்க தீர்மானித்திருக்கிறார். அரசியல் சதுரங்கத்தில் அதிகமாக வெட்டப்படும் காய்களே அரசகுமாரிகள்தான். தன் திருமண விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதில் ஓர் ஏழை குடிமகனுக்கு இருக்கும் உரிமை கூட அரசகுமாரிகளுக்கு இருப்பதில்லை. ஒரு பேரரசனின் ஆதரவு வேண்டுமென்பதற்காக அவனது பல மனைவிகளில் ஒருத்தியாக வாழ சிற்றரசன் தன் மகளை அனுப்பிவிடுகிறான். பகை நாட்டு மன்னன் படையெடுத்து வந்தால் தான் வென்ற நாட்டின் மன்னன் மகளை பலவந்தமாக கவர்ந்து செல்கிறான். தித்தனை போன்ற சிலரோ தங்கள் சொந்த காழ்ப்புணர்ச்சிக்காக தகுதியற்றவனுக்கு தன் மகளை தர தயாராக இருக்கிறார்கள். என்ன செய்ய முடியும்? இந்த நிலையிலிருந்து என்னை காப்பாற்றி எனக்குரியவரிடம் அவரை சேர்க்க வேண்டும் என்று சொல்லடி சர்பகம். ஓ, உன் தலைவி தன் மனதில் முன்னமே ஒரு தலைவனுக்கு இடம் கொடுத்து விட்டாளா? ஆமாம், அந்த பாக்கியசாலி யாரம்மா? அது அவர்... தோழி பெண்ணே, அதையும் நீயே சொல்லிவிட்டால் எப்படி? உன் தலைவியே தன் வாயால் சொன்னால்தான் உறுதியாகும். நீங்களே சொல்லுங்களம்மா.
அது அவர் நான் பாடிய பாடலுக்கு உரியவர் என்று சொல்லடி. பாடிய பாடலுக்கு உரியவர் என்றால், ஓ, அந்த பாடலை பாடியவர் நான் தான். அப்படியானால் நான் தானா அந்த அவர்? இளவரசி, இளவரசி, புலவர் கிழவராக இருந்தாலும் பொல்லாத குறும்புக்காரர் போல் தெரிகிறது. இன்னும் சிறிது நேரம் நீங்கள் தாமதித்தால் இதையே உறுதிப்படுத்தி விடுவார். தெளிவாக சொல்லிவிடுங்கள். என்னம்மா, ஒன்றும் புரியவில்லையே. அந்த பாடல் யாரை பற்றி பாடப்பட்டிருக்கிறதோ அவர்தான். நல்ல வேளை, இப்பொழுதாவது சொன்னாயே. நீ அந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் போதே அது அந்த பாடல் மீது கொண்ட பற்றல்ல, பாட்டுடை தலைவன் மீது கொண்ட காதல் என்பதை புரிந்து கொண்டேனம்மா. காதலுக்கு தூதாக அன்னத்தையும் மேகத்தையும் அனுப்புவதாக புலவர்கள் பாடுவார்கள். ஆனால் நீயோ ஒரு புலவனையே தூதனுப்புகிறாய். உறையூருக்கு வந்ததற்கு சரியான வேலை தந்துவிட்டாய். அவ்வாறே ஆகட்டும், அவ்வாறே ஆகட்டும். நலங்கிள்ளிக்கு தகுதியானவர் நல்லினிதான் என்பதை நானே சென்று அவரிடம் கூறுகிறேன். என்ன, சரிதானே? எனக்கு இப்போது விடை கொடுங்கள். புலவர் பெருமானே, நீங்கள் தாங்கள் அரண்மனைக்கு வந்து எங்கள் மன்னரை காண வேண்டாமா? வேண்டாம் அம்மா. நெடுங்கிள்ளியை பற்றி நீங்கள் சொன்ன சில செய்திகள் எனக்கு முன்னமே தெரியும். புலவர்கள் எங்கும் செல்லும் உரிமை பெற்றவர்கள் என்ற முறையில் நான் ஆவூருக்கு சென்று நெடுங்கிள்ளியை சந்தித்துவிட்டு தான் வருகிறேன். நலங்கிள்ளியை எதிர்ப்பதற்காக படை திரட்டி கொண்டிருக்கும் நெடுங்கிள்ளி அவற்றோடு உறையூருக்கு வந்து விடுவதென்றும், உறையூர் தித்தன் தமது படையோடு இணைந்து தனக்கு துணை புரிவார் என்றும் கூறினான். கூறியது உண்மைதானா என்று அறிவதற்காகவே இங்கு வந்தேன். அவை அனைத்தும் உண்மைதான் என்பது உங்கள் மூலம் தெரிந்ததோடு நல்லினியின் உள்ளத்தில் உள்ளதையும் அறிந்து கொண்டேன் அல்லவா? அது போதும், அது போதும். இனி நான் தித்தனை சந்திப்பது அவசியமில்லை. அதனால் இப்படியே புறப்படுகிறேன். விரைவில் உரிய முறையில் வந்து உங்களை சந்திக்கிறேன். வருகிறேன். சோழப் பேரரசே, நலங்கிள்ளி என்ற தங்களது பெயருக்கு ஏற்ப நாட்டை நலமாக காப்பாற்றுகிறீர்கள். சேர பாண்டியரை வென்று தங்கள் வீரத்தை நிலைநாட்டி விட்டீர்கள். சோழர் குடியில் ஒருவன்தானே என நெடுங்கிள்ளியை விட்டு வைத்தீர்கள். ஆனால் அவனோ தங்களுக்கு எதிராக ரகசியமாய் படை திரட்டிக் கொண்டிருக்கிறான். அமைச்சரே, நெடுங்கால பகைவனான நெடுங்கிள்ளி தன் வாழ்வை குறுகிய காலமாக ஆக்கிக்கொள்ள நினைக்கிறான். சின்னஞ்சிறு ஆவூர் கோட்டையில் இருந்து கொண்டு அவனால் நம்மை என்ன செய்துவிட முடியும்? அப்படி நினைத்து அலட்சியமாக இருந்துவிட முடியாது மன்னவா. அவன் போர் நெறிகளுடன் முறையாக போர் புரிய தயாராக இல்லை. உறையூர் வேளார் தித்தனோடு உறவு பூண்டு அங்கு தன் படைகளை அனுப்ப திட்டமிட்டு இருக்கிறான். தாங்கள் அங்கு வந்தால் உள்ளே இருந்து தித்தனும் வெளியிலிருந்து நெடுங்கிள்ளியும் கிடிக்குப் பிடியாக இறுக்கிக் கொள்ள வேண்டும் என தீர்மானித்திருக்கிறார்கள். ஓ, அழும்பில் வேளார் வழி வந்தவனாயிற்றே என உறையூர் தித்தனுக்கு உரிமை கொடுத்தது தவறாக போய்விட்டதோ? அந்த நெடுங்கிள்ளி உறையூரில் நுழையட்டும். அதில் இனி யாருமே உறைவதற்கு இடமில்லை என்படி செய்து விடுகிறேன். கூடாது மன்னவா, கூடாது. ஒருபோதும் உறையூர் உன்னால் பாதிக்கப்படக்கூடாது. வாருங்கள் புலவர் பெருமானே. என்ன, வரும்போதே உறையூருக்கு சார்பாக குரல் கொடுத்து கொண்டு வருகிறீர்கள்? அங்கு உறையும் தித்தனின் மகள் நல்லினி தன் உள்ளத்தில் உறைவதற்கு ஒருவனுக்கு இடம் தந்துவிட்டாள். ஆனால் தித்தனோ அவள் மனதை அறியாமல் அவள் விருப்பத்திற்கு மாறாக நெடுங்கிள்ளிக்கு தாரை வார்த்து தர தயாராகிவிட்டான். அப்படி ஒரு நிலை நேருமானால் அவள் மணமகளாய் மணவரை செல்வதற்கு முன்பே பிணமகளாகி விடுவாள். ஆழ்ந்த தமிழ் புலமையும் அரிய இசைத்திறனும் கொண்ட அவளை நாம் இழந்துவிடக்கூடாது மன்னா, இழந்துவிடக்கூடாது. புலவர் பெருமானே, தாங்கள் ஒரு பெண்ணை பற்றி இந்த அளவிற்கு விவரிப்பதை இன்றுதான் கேட்கிறேன். அவளை... ஆம், நானே நேரில் சந்தித்தேன். நான் அவளை காணும்போது அவள் பாடிய பாடலை கொண்டே அவள் உள்ளத்தில் உள்ளதை புரிந்து கொண்டேன். ஆஹா, அப்படி அவள் எந்த பாட்டை பாடினாள்? வல்லோன் தைய வரிவனப்பு உற்ற என்று தொடங்கும் பாடலை பாடினாள். என்ன, அது என்னை பற்றி தாங்கள் பாடிய பாடல் அல்லவா?
ஆமாம், அதை அவள் உறையூரில் அமர்ந்து பாடிக்கொண்டு இருந்தாள். அதேதான். அப்படியானால் அவள் உள்ளத்தில் இடம் பெற்றவன் நீயேதான் நலங்கிள்ளி, நீயேதான். என்ன இது? காணாமலே என் மீது காதல் கொண்டிருக்கும் ஒரு பெண்ணிற்காக நான் என்ன செய்ய முடியும்? அந்த பெண் உன் அருகில் இருக்க தகுதியற்றவள் என்றால் நானே அதை பற்றி உன்னிடம் பேசியிருக்க மாட்டேன் நலங்கிள்ளி. ஆனால் அவளோ பேரழகு பெட்டகமாக மட்டுமல்ல, பேரறிவின் திருவுருவமாக விளங்குகிறாள். ஆய்ந்தறிந்து என் போன்ற புலவர்களும் வியக்கும் வண்ணம் அரிய தமிழ் புலமை பெற்றிருக்கிறாள். பெண்மைக்குரிய அரிய நற்குணங்கள் அனைத்தும் அமைந்தவளாக விளங்குகிறாள். நலங்கிள்ளிக்கு அருகில் அமரத்தக்க சகல நலங்களும் கொண்டவளாக திகழ்கிறாள். அவள் பிறந்த அழும்பில் வேளார் குடியோ கரிகாலனை ஈன்றெடுத்த தாய் பிறந்த உயர்ந்த குடி. இத்தனைக்கும் மேலாக உன் பெயரையே அவள் உயிர் வாழ்வதற்கான மூச்சு காற்றாக சுவாசித்துக் கொண்டிருக்கிறாள். அது மட்டுமல்ல. போதும் புலவர் பெருமானே, போதும். தாங்கள் அவள் அனுப்பிய தூதுவனாகவே மாறி இந்த அளவிற்கு பரிந்துரை செய்கிறீர்கள் என்றால் அந்த நல்லினி பற்றிய வேறு ஆராய்ச்சிகளே தேவையில்லை. இடையில் ஏற்படும் தடைகள் எதுவாயினும் உடைத்து அவளை அடைந்தே தீருவேன். அவளை காப்பாற்றிக் கொண்டு வந்து தங்கள் கண் காண மணந்து கொள்வேன். இது தங்கள் மீது ஆணை. ஆஹா ஆஹா, நலங்கிள்ளி, நீ என் மீது கொண்ட நம்பிக்கையால் உன் கண்ணால் காணாத ஒரு பெண்ணிற்காக நீ செய்த சூளுரை என்னை மெய்சிலிர்க்கச் செய்துவிட்டது. உன் நம்பிக்கைக்கு ஏற்ற ஒருவளைத்தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்பதில் எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி ஏற்படுகிறது, இரட்டிப்பு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. புலவர் பெருமானே, என் தந்தை எனது இளமை பருவத்திலேயே போர்க்களத்தில் மாண்டார். ஆமாம். அந்த அதிர்ச்சியிலேயே எனது தாயாரும் என்னை விட்டு பிரிந்தார். அதன் பிறகு எனக்கு கல்வி கற்பித்த தாங்களே எனக்கு தாயும் தந்தையுமாக இருந்தீர்கள். அவர்கள் இருந்து பொறுப்பேற்று நடத்தி வைக்க வேண்டிய எனது திருமண ஏற்பாட்டை தாங்களே செய்து எனக்குரிய மணமகளை தேர்ந்தெடுத்துக் கொண்டு வந்திருக்கிறீர்கள். அதை அறிந்த பின் நான் மறுப்பு தெரிவிப்பேனா? தங்கள் விருப்பப்படியே அனைத்தும் நடக்கும். தாங்கள் சென்று பயண களைப்பு தீர ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். மிக்க மகிழ்ச்சி மன்னவா, மிக்க மகிழ்ச்சி. அப்படியே செய்கிறேன். அமைச்சரே, சொல்லுங்கள் மன்னவா. புலவர் கோவூர் கிழார் கொண்டு வந்திருக்கும் நல்லிணை பற்றிய செய்தி நம் போர் திட்டத்தை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உண்மைதான் மன்னவா. நெடுங்கள்ளியை உறையூர் வரை செல்ல விட்டு விட்டோமானால் அவளை கட்டாயப்படுத்தி அவனோடு இணைத்து வைத்து விடுவார்கள். அதை ஏற்க முடியாத நிலையில் அவள் இறந்து விட்டார். அதற்கு பின் நான் புலவர் முகத்தில் விழிக்க முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். அந்த நிலை வந்துவிடக்கூடாது மன்னவா. அதனால் நெடுங்கள்ளி ஆவூரில் இருந்து புறப்படுவதற்கு முன்பே நாம் சென்று முற்றுகையிடுவோம். அவன் கோட்டை வாசலை திறந்து கொண்டு வெளியே வரும்போது நமது படைகளைத்தான் எதிர்கொள்ள வேண்டும். ஒன்று நம்மிடம் போர் புரிய வேண்டும், அல்லது கோட்டைக்குள்ளேயே மறைந்து வாழ வேண்டும். அப்படியானால் அவன் என்றைக்கு வெளியில் வருகிறானோ அதுவரை நமது முற்றுகை தொடரட்டும். ஆவூர் கோட்டையை முற்றுகையிட இன்றே நமது படைகள் புறப்படட்டும். ஆணை மன்னவா. தளபதி வீரேந்திரா. சொல்லுங்கள் சோழ மன்னர் நெடுங்கல்லி அவர்களே. என்ன வீரேந்திரா, அதற்குள்ளாகவே நீ என்னை சோழ மன்னர் என்கிறாயே? பூம்புகாரில் இருக்கும் அந்த நலங்கிள்ளியை வென்றால்தானே இந்த நெடுங்கிள்ளி சோழ மாமன்னனாக முடியும். அதுவரை நான் ஆவூரில் ஆட்சி புரியும் குறுநில மன்னனாகத்தானே கருதப்படுவேன். எங்கள் மன்னர் நெடுங்கிள்ளி அந்த நலங்கிள்ளியை வெல்வதற்கான போராயத்தங்கள் தொடங்கிவிட்டாரே. என்ன? உறையூர் மன்னர் தித்தன் நாம் நமது படைகளோடு அங்கு சென்று விட்டால் அவரது படைகளும் நமது படைகளும் இணைந்து பூம்புகார் மீது படையெடுத்து சென்று வென்றுவிடலாம் என்று கூறியிருக்கிறாரே. ஆஹா ஆஹா, உனது பேச்சு எனக்கு உற்சாகத்தை தருகிறது வீரேந்திரா. உன்னை தளபதியாக பெற்றதால் எனது பேரரசு கனவு நனவாவது உறுதியாகிவிட்டது. ஆவூரில் இருந்து உறையூருக்கு செல்ல நமது 4 வகை படைகளும் அணிவகுத்து நிற்கின்றனவா? ஆம், தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை என யாவும் தயாராக இருக்கின்றன மன்னவா. தாங்கள் ஆணையிட வேண்டியதுதான். நல்லது. இங்கிருந்து இவ்வளவு பெரும்படை இரவோடு இரவாக புறப்பட்டு செல்லுகிறது என்று எவருக்கும் தெரியக்கூடாது.
எங்காவது எவராவது நின்று பார்க்கக்கூடாது. இது ஒரு படையெடுப்புக்கான ஆயத்தம் என்று தோன்றாதவாறு எச்சரிக்கையாக அமைதியாக போக வேண்டும். தங்கள் திட்டத்தை நான் நன்றாக உணர்ந்திருக்கிறேன் மன்னா. ஆஹா, அதனால்தான் சிறு சிறு குழுக்களாக வெவ்வேறு பாதைகளில் அனுப்ப ஏற்பாடு செய்திருக்கிறேன். தனித்தனியே செல்லும் யானைப்படைகளும் குதிரைப்படைகளும் உறையூரை நெருங்கும் போது ஓரிடத்தில் இணைந்து கொள்ளும் வண்ணம் பாதைகளை அமைத்திருக்கிறேன். ஆஹா, இதோ பாருங்கள், இந்த திரைச்சீலையில் அவற்றை குறித்திருக்கிறேன் மன்னா. ஆஹா, ஆஹா, அற்புதம், அற்புதம். இருக்கும் நிலைமையை தெளிவாக புரிந்து கொண்டு நுணுக்கமாக வரைந்திருக்கிறாய். இதன்படியே நமது படைகள் பிரிந்து சென்று உறையூரில் ஒன்று சேரட்டும். புறப்படுங்கள். பிரபு, பிரபு, மன்னவா! வீரனே, ஏன் இந்த பதட்டம்? என்ன நடந்தது? அந்த பயங்கர காட்சி எப்படி சொல்வேன் மன்னவா? ஆ? கண்ணால் கண்டு அனைத்தையும் சொல்வதற்கு வார்த்தைகளே போதாது. என்ன இது? நமது படைகள் புறப்பட போகும் நேரத்தில் வந்து ஏதேதோ உளறிக் கொண்டிருக்கிறாய். உளரவில்லை மன்னவா, உண்மையைத்தான் சொல்கிறேன். என்ன உண்மை? எதிரிகளின் பெரும் படை ஆவூர் கோட்டையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. என்ன? எதிரிகளின் படையா? இங்கே வருகிறதா? யார் அவர்? யார் அவர்? நலங்கல்லியின் படை என்று உயிருக்கு பயந்து ஓடி வந்த சிலர் சொன்னார்கள். அந்த படையின் முன்வரிசையில் புலிக்கொடிதான் பறந்து கொண்டிருக்கிறது மன்னவா. ஓ, நமது திட்டத்தை தெரிந்து கொண்டு இங்கேயே தடுத்து நிறுத்த வருகிறானா நலங்கள்ளி? நானும் எனது படைகளோடு தயாராகத்தானே இருக்கிறேன். வாழ்முனையில் அவனை வரவேற்கிறேன். அது அவ்வளவு எளிதல்ல பிரபு. ஏன் ஏன்? நம்மிடம் சில 10 தேர்கள் தான் உள்ளன. அங்கிருந்து நூற்றுக்கணக்கான தேர்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நம்மிடம் சில 100 யானைகள் தான் உள்ளன. அங்கிருந்து ஆயிரக்கணக்கான யானைகள் வந்து கொண்டிருக்கின்றன. என்ன? நம்மிடம் ஆயிரக்கணக்கான குதிரைகள் தான் உள்ளன. அங்கிருந்து 10000கணக்கான குதிரைகள் வந்து கொண்டிருக்கின்றன. நம்மிடம் 16000 காலாட்படைகள் தான் இருக்கின்றன. அங்கிருந்தோ 1,00,000 வீரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். போதுமா? போதுமா? தளபதி, இப்போது நாம் என்ன செய்வது? இந்த நேரத்தில் கோட்டை கதவை திறப்பது அவ்வளவு நல்லதல்ல மன்னவா. எதிரிகளின் படையை தாண்டி செல்ல முடியாது. அத்தோடு இன்னும் என்ன? அதையும் சொல்லிவிடு. எதிரிகளின் எண்ணிக்கை நம்மை விட பல மடங்கு அதிகமாக இருப்பதால் அங்கங்கே சூழ்ந்து கொண்டு எளிதாக முறியடித்து விடுவார்கள். ஓ, அத்தோடு நமது கோட்டைக்குள் நுழைய நாமே வழி திறந்து வைத்தது போல் ஆகிவிடும் மன்னவா. இப்போது என்னதான் செய்ய வேண்டும்? அதை தாங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் மன்னவா. ஓ, இவ்வளவு காலம் பாடுபட்டு திரட்டிய படையை இன்று ஒரே நாளில் இழந்துவிட நான் தயாராக இல்லை. கோட்டை கதவுகளை மூடுங்கள். மக்கள் யாரும் எதிரியின் முற்றுகை நீடிக்கும் வரை வெளியில் செல்வதோ வெளியில் சென்றவர்கள் உள்ளே வருவதோ கூடாது என அறிவித்து விடுங்கள். முற்றுகை காலத்தை எதிர்கொள்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் விரைவாக செய்து விடுங்கள். எத்தனை நாட்களுக்குத்தான் அந்த நலங்கள்ளி நமது கோட்டை வாசலில் காத்து கிடக்கிறான் என்று பார்த்து விடுகிறேன். செல்லுங்கள். பாதுகாப்பு ஏற்பாடுகளை உடனே செய்யுங்கள். அப்படியே செய்கிறேன் மன்னவா. இளவரசி, இளவரசி, ஏன் இப்படி அமைதி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? என்னடி சண்பகம், ஏதும் அறியாதவள் போல் கேட்டுக்கொண்டிருக்கிறாய்? அந்த நெடுங்கிள்ளி ஆவூரிலிருந்து தமது படைகளோடு வந்து கொண்டிருக்கிறான் என்று கேட்ட பிறகு எப்படி என்னால் நிம்மதியாக இருக்க முடியும்? எனக்கும் அதை நினைக்க நினைக்க கலக்கமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் இப்போது நீங்கள் உங்கள் உணர்வுகளை எந்த வகையிலும் வெளிப்படுத்திவிடக்கூடாது. ஏன் சண்பகம்? அவர்கள் குறிப்பிட்டபடி ஆவூர் கோட்டையிலிருந்து இரவோடு இரவாக புறப்பட்டிருந்தால் இந்நேரம் பாதி வழியை கடந்து வந்திருக்க வேண்டும் அல்லவா? ஆம் இளவரசி, இன்று இங்கு வந்து சேர்ந்து விடுவார்கள் அல்லவா? ஆமாமாமா. அதன் பிறகு இவர்களிடமிருந்து தப்பிக்கவே முடியாதபடி என்னை அடைத்து வைத்து விடுவார்களே. கட்டாயப்படுத்தி அந்த நெடுங்களுக்கு என்னை கட்டி கொடுத்து விட முயற்சிப்பாரே என் தந்தை. இந்த ஆபத்திலிருந்து நான் எப்படி தப்பிக்கப் போகிறேன் என்று புரியவே இல்லையே. இளவரசி, இளவரசி, உங்கள் தந்தை மிகவும் தளர்ந்த நடையோடு வந்து கொண்டிருக்கிறார். ஏதோ நடந்திருக்கிறது. எதுவாயினும் தங்கள் மகிழ்ச்சியோ கலக்கத்தையோ காட்டிக்கொள்ளாமல் பேசுங்கள்.
இயல்பாக இருப்பது போல் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். சரிடி. அம்மா நல்லினி, வாருங்கள் தந்தையே, வாருங்கள். எப்போது என்னை காண வந்தாலும் மிகுந்த உற்சாகத்தோடு வரும் தாங்கள் இன்று ஏன் இப்படி கலக்கத்தோடு காட்சி தருகிறீர்கள் என்று புரியவில்லையே. உற்சாகத்தோடு தான் அம்மா இருந்திருப்பேன். எல்லாம் என் திட்டப்படி நடந்து நெடுங்கள்ளி இங்கு வந்திருந்தாள். ஏன் இப்போது மட்டும் என்ன? அவர் ஆவூரிலிருந்து புறப்பட்டு விட்டார் என செய்தி வந்ததாக சொன்னீர்களே, வந்து கொண்டிருக்கிறார் அல்லவா? இல்லை அம்மா, அவர் கோட்டையை விட்டு வெளியேற முடியாத அளவுக்கு பெரும் தடை ஏற்பட்டு விட்டது. அதை நேரில் கண்ட வீரர்கள் இப்போதுதான் வந்து செய்தி தெரிவித்தார்கள். அப்படியா? அடடா, அவர் எப்போது வருவார் என ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தேனே. என்ன ஆயிற்று? பூம்புகார் மன்னன் நலங்கள்ளிக்கு எப்படியோ செய்தி தெரிந்து ஆவூருக்கே சென்று கோட்டையை சுற்றி முற்றுகையிட்டிருக்கிறான். ஓ, அவரிடம் அவ்வளவு சாமர்த்தியமான ஒற்றர்கள் இருப்பது போல் தெரிகிறது. அப்படியே இருந்தாலும் என்ன, அவரை எதிர்க்கத்தானே இவர் பெரும் படையை திரட்டினார். போர் அவரை தேடிக்கொண்டு கோட்டை வாசலுக்கே வந்திருக்கும் போது ஏன் தாமதிக்க வேண்டும்? கோட்டை கதவை திறந்து கொண்டு சென்று நேருக்கு நேர் நின்று யார் உண்மையான சோழ வாரிசு என்பதை நிரூபிக்க வேண்டியதுதானே. அப்படித்தான் செய்திருக்க வேண்டும். அவர் உறையூருக்கு வந்து சேர்ந்து அந்த நேரத்தில் அந்த நலங்கள்ளி இங்கு வந்து முற்றுகையிட்டு இருந்தால் நானும் அவரும் சேர்ந்து கோட்டைக்கு வெளியே சென்று போர் புரிந்திருப்போம். ஆனால் எந்த முன்னறிவிப்புமின்றி திடீரென்று பகைவர் படை சூழ்ந்து விட்டதால் நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டுமே என்று கோட்டை கதவை மூடியிருப்பார். இருக்கட்டும் இருக்கட்டும். எப்படியோ அவர் வெளியில் வந்து எதிரியை வென்றுவிட்டால் பின்னர் எந்த தடையுமின்றி இங்கு வரலாம் அல்லவா? சோழ பெருநாட்டின் மாமன்னன் தான் ஒருவனே என்று உறையூரில் அமர்ந்தே முடிசூட்டிக் கொள்ளலாமே. நிச்சயம் வெகு விரைவில் நெடுங்கள்ளி அதை சாதித்து காட்டுவாரம்மா. அப்படி அவர் மணிமுடி சூட்டிக் கொள்ளப் போகும் விழாதான் அவரது மணவிழாவாக அமைந்து நான் உன்னை அவருக்கு கைப்பிடித்து தரும் நாளாக அமையப் போகிறது. அதுதான் உங்கள் விருப்பம் என்றால் நான் அதை மறுக்கவா போகிறேன்? அவர் ஆவூர் கோட்டையிலிருந்து வெளிப்பட்டு வந்து போர் புரியட்டும். அதற்கு பிறகு அதை பற்றி தீர்மானிப்போம். அதுவரை நீங்கள் அமைதியாக இருங்கள். அதுவும் சரிதான். இப்போது நாம் எதுவும் செய்வதற்கில்லை. நெடுங்கள்ளி வரும் வரை பொறுமையாக காத்திருக்க வேண்டியதான். நீயும் சஞ்சலப்படாமல் பொறுமையாக இரம்மா. சரி தந்தையே. நான் வருகிறேன் நல்லினி. சரி தந்தையே. கேட்டாயா சண்முகம்? நான் ஏதோ அந்த நெடுங்கள்ளி வராததால் நொந்து போயிருக்கிறேன் என்பது போல் பேசிவிட்டு போகிறார் என் தந்தை. அப்படி அவர் நினைக்கும் அளவிற்கு நீங்களும் அருமையாக பேசினீர்கள். தற்போதுள்ள சூழ்நிலையில் அவர் அப்படி நினைத்து கொண்டிருப்பதுதான் தங்களுக்கு தரப்பட்டிருக்கும் வாய்ப்பு. சரியான முறையில் அதை பயன்படுத்தி கொண்டு உரிய நேரத்தில் நாம் இங்கிருந்து வெளியேற வேண்டும் அம்மா. சரியாக சொன்னாய். இன்றே சென்று விடுவோமா? எங்கே? ஆவூர் போர்க்களத்திற்கா? அங்கு ஒரு போர் நடக்குமா நடக்காதா என்பதே நிச்சயமில்லாமல் இருக்கிறதே. நெடுங்கள்ளி தனது கோட்டையின் நெடுங்கதவிற்கு பின்னால் நெடுங்காலத்திற்கு மறைந்திருக்கப் போகிறாரா, இல்லை கோட்டையை கடந்து வந்து வீர வரலாற்றை தீட்டப் போகிறாரா என்பது இனிமேல் தானே தெரியும். அதுவரை தங்கள் தந்தையார் சொன்னது போல் பொறுத்திருப்போம். அப்படியே செய்துவிடுவோம். புலவர் பெருமானே, புலவர் பெருமானே. யார்? உள்ளே வாருங்கள். ஐயா மருதப்பன், எடுத்து சொல்லுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். இத்தனை பேர் இவ்வளவு களைப்பாக வந்திருக்கிறீர்கள் என்றால் வெகு தூரத்திலிருந்து வருகிறீர்கள் என தெரிகிறது. உண்மைதான், நாங்கள் ஆவூரிலிருந்து வருகிறோம். என்ன, அவ்வளவு தூரத்தில் இருந்தா வருகிறீர்கள்? அப்படி என்ன அவசரம்? அவசரம் மட்டுமல்ல, அவசியமும் நேர்ந்திருக்கிறது. என்னவென்று சொல்லுங்கள் ஐயா. நாங்கள் ஆவூரில் இருப்பவர்கள் தான். அமாவாசை என்று தொழில் நிமித்தமாக வெளியில் புறப்பட்ட நாங்கள் 5ஆம் நாள் பஞ்சமி என்று திரும்பி வந்து பார்த்தால் கோட்டை கதவு மூடப்பட்டிருக்கிறது. சோழ மன்னரின் பெரும்படை ஊரை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. உள்ளே இருப்பவர்கள் வெளியே வர முடியவில்லை, வெளியே இருப்பவர்கள் உள்ளே செல்ல முடியவில்லை. எங்களைப் போல் இன்னும் எத்தனையோ பேர் இந்த துன்பத்தில் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கணவன் வெளியே இருக்க மனைவி உள்ளே, தமையன் வெளியே இருக்க தங்கை உள்ளே, தந்தையும் தாயும் கோட்டைக்கு வெளியே
மகனும் மகளும் கோட்டைக்கு உள்ளே இப்படி பல குடும்பங்கள் பரிது வைக்கின்றன. என்ன கொடுமை இது, என்ன கொடுமை இது! இது கூட பெரிதில்லை, இதனும் துயரமான நிலை ஒன்று இருக்கிறது. அதையும் சொல்லுங்கள் ஐயா. இந்த முற்றுகை திடீரென்று ஏற்பட்டதால் உள்ளே இருப்பவர்களுக்கு போதுமான உணவு தானியங்களோ நீரோ இருந்திருக்க வாய்ப்பில்லை. எதிரிகளின் முற்றுகை வரக்கூடும் என்று எதிர்பார்க்கும் நாடுகள் பல மாதங்களுக்கு வேண்டிய உணவையும் நீரையும் முன்னதாகவே சேமித்து வைத்துக் கொள்ளும். ஆனால் இதுவோ எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் நேர்ந்த முற்றுகை. அதனால் அங்கு எந்த முன்னேற்பாடும் கிடையாது. அப்படியானால்? ஆமாம் புலவர் ஐயா, வெளியிருக்கும் நாங்கள் எப்படியோ எங்களுக்கு வேண்டிய உணவை தேடிக்கொள்கிறோம். ஆனால் உள்ளே அகப்பட்டு கொண்டவர் நிலை என்ன? அங்கே அவர்கள் ஒருவேளை உணவுக்கு கூட தவிப்பார்களே என்று நினைக்கும் போது இங்கு ஒரு கவளம் உணவு கூட உள்ளே செல்ல மறிக்கிறது. கோட்டைக்குள் இருக்கும் எங்கள் மனைவி மக்கள் நிலை என்ன? பச்சை குழந்தைகள் பாலின்றி தவிக்குமே. அதற்கு மன்னர் என்ன ஏற்பாடு செய்திருக்கிறார்? இதையெல்லாம் எண்ணி எண்ணி மாதக்கணக்காக மனம் கலங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலை இப்படியே நீடித்தால் மக்கள் கதி என்ன ஆவது? இதற்கெல்லாம் முடிவுதான் என்ன? அதற்காகத்தான் தங்களை தேடி வந்திருக்கிறோம். இதில் நான் என்ன செய்ய முடியும்? புலவர் பெருமானை, போரில் ஈடுபட்டிருக்கும் இருபக்கத்து மன்னர்களுக்கும் பொதுவானவர் தாங்கள். நீங்கள் தான் இதில் தலையிட்டு ஏதேனும் செய்ய முடியும். நிச்சயம் உங்கள் பேச்சை இருவரும் மறுக்க மாட்டார்கள். எங்களோடு வாருங்கள், இரு மன்னர்களையும் சந்தித்து பேசி எப்படியாவது இந்த போருக்கு ஒரு தீர்வு காணுங்கள். என்ன யோசிக்கிறீர்கள்? நீங்கள் சொல்வதை கேட்கிறார்களோ இல்லையோ, இவர்கள் நம்பிக்கையை காப்பாற்றுவதற்காக இருபுறம் பேசி பாருங்கள். போர் வெறி பிடித்த மன்னர்கள் யார் பேச்சையும் கேட்க மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் தங்கள் மீது மிகுந்த மதிப்பு வைத்திருப்பதாக சொல்கிறார்களே, அது உண்மைதானா என்று தெரிந்து கொள்ள இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அல்லவா? அதற்காக சென்று வாருங்கள். நல்லது. அரசுக்கும் புலமைக்கும் நடக்கும் இந்த விவாதத்தில் எது வெல்கிறது என்று பார்ப்போம். இன்றே புறப்படுவோம். புறப்படுங்கள். புலவர் பெருமானே, ஆவூர் முற்றுகை நெடுநாள்கள் தொடரக்கூடும் என்பதால் தான் கோவூர் சென்று சில நாள்கள் இருந்துவிட்டு வாருங்கள் என்று அனுப்பி வைத்தேன். ஆனால் தாங்களோ ஆவூர் போர்க்களத்திற்கே வந்து இங்கு அமைக்கப்பட்டிருக்கும் பாசறையில் என்னை சந்தித்து விட்டீர்கள். எப்படி தங்களால் இங்கு வர முடிந்தது என எனக்கு வியப்பாக இருக்கிறது. நானும் இங்கு வரநேரும் என்று நினைக்கவே இல்லை நலங்கிள்ளி. ஆவூர் குடிமக்கள் சில பேர் என்னை தேடி வந்து இங்குள்ள சூழ்நிலையை பற்றி சொன்னார்கள். அதை பற்றி உன்னிடம் பேசலாம் என்பதற்காகத்தான் வந்தேன். அதனால் அல்லவா இந்த அரிய காட்சியை காண முடிந்தது. எதை பற்றி கூறுகிறீர்கள்? புலவர்கள் உன் அருகில் நின்று வஞ்சித்திணையில் பாடவும், படைக்கலங்களை ஏந்திய வீரர்கள் வெற்றி பெறுவோம் என்ற பெருமிதத்துடன் செம்மாந்து நிற்கவும், தன்னை சூழ்ந்திருக்கும் அனைவருக்கும் ஊனும் சோறும் கலந்த உணவை நீ அளிக்கவும் சிறப்புற்று விளங்குகிறது உனது போர்முனை பாசறை இருக்கை. பாடுனர் வஞ்சி பாடப்படையோர் தாதுரு மருகின் பாசறை பொலிய, புலவராம் பச்சிலை இடையுடுபு தொடுத்த மலரா மாலை பந்து கண்டன்ன, ஊன் சோற்று அமலைப்பான் கடும்பு அறுத்தும் செம்மற்று அம்மனின் வெம்முனை இருக்கை. அருமை அருமை! புலவர் பெருமானே, அரசவையில் வீற்றிருக்கும் நேரத்தில் தாங்கள் பாடிய அழகிய பாடல்களை விட போர்க்களத்தில் அமர்ந்திருக்கும் இந்த நேரத்தில் எனது சூழ்நிலையை விவரித்து தாங்கள் பாடிய இந்த கவிதை அற்புதமாக அமைந்துள்ளது. எத்தனை பேர் என்னை பாடினாலும் தங்கள் பாடலுக்கு ஈடாகுமா? புலவர் பெருமானே, ஆவூர் மக்கள் இங்குள்ள சூழ்நிலை பற்றி சொன்னார்கள் என்கிறீர்களே, அது என்ன? ஆவூர் முற்றுகை தொடங்குவதற்கு முன்னால் வெளியே சென்ற குடிமக்கள் சிலர் திரும்பி வந்து பார்த்து திகைப்படைந்து நிற்கிறார்கள்.
உள்ளே இருப்பவர்களுக்கு போதுமான உணவு வெளியில் இருந்துதான் சென்றாக வேண்டும் என்ற நிலை இருப்பதால் அங்குள்ளோர் பட்டினி கிடக்கும் நிலை வந்துவிடுமே என அஞ்சுகிறார்கள். அவர்களை காக்க ஏதாவது செய்ய வேண்டும் என்று வேண்டினார்கள். அதனால்தான் வந்தேன். இதில் நான் என்ன செய்ய முடியும் என்று நினைக்கிறீர்கள்? அது எனக்கும் தெரியவில்லை மன்னா. முற்றுகையை தளர்த்தி உள்ளே இருப்பவர்களுக்கு உணவு கொண்டு செல்வதற்கு வழிவகுக்க முடியுமா என்று யோசித்து பாருங்கள். அதற்கான வாய்ப்பே இல்லை புலவர் பெருமானே. உணவு கொண்டு செல்பவர்கள் போல் உளவாளிகள் செல்வார்கள். உணவு தேடச் செல்வது போல் நெடுங்கிள்ளியே உழவர் வேடத்தில் தப்பித்துச் செல்லும் நிலை உருவாகிவிடும். அப்படியானால் இதற்கு விடிவு காண வேண்டியவன் நெடுங்கிள்ளிதான். அவனை சந்தித்து சமர்புரிகிறாயா, சரணடைகிறாயா என்று கேட்கிறேன். நான் உள்ளே செல்வதற்கு இப்போது நீ அனுமதிப்பாய் அல்லவா? மன்னருக்கு புரிந்துவிட்டது போலும். அவ்வாறே ஆகட்டும். நெடுங்கிள்ளியிடம் நீங்களே பேசி பாருங்கள். சென்று வாருங்கள் புலவர் பெருமான். எங்கே பிரதானியாரே, எங்கே இருக்கிறார் ஆவூர் மன்னர் நெடுங்கிள்ளி? பிரதானியாரே, உங்களைத்தான் கேட்கிறேன். உங்கள் மன்னர் நெடுங்கிள்ளி எங்கே? கோவூர் கிழாரே, ஏன் இந்த பதட்டம்? மன்னர் ஆலோசனை மண்டபத்திற்குத்தான் சென்றிருக்கிறார். எதற்கு? இன்னும் எத்தனை நாட்கள் இந்த கோட்டைக்குள் ஒளிந்து கொண்டிருக்கலாம் என்று ஆராய்ச்சி நடத்துவதற்காகவா? புலவரே, என்ன இது? எங்கள் மன்னரை பற்றி ஏதேதோ பேசுகிறீர்கள். பிரதானியாரே, யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? கோவூர் கிழாரா? புலவரே, இந்த நேரத்தில் இங்கு எப்படி வந்தீர்கள்? எப்படி வந்தேன் என்பதை விட ஏன் வந்தேன் என்று கேள் மன்னா. இந்த நேரத்தில் அதுதான் பொருத்தமாக இருக்கும். ஓ, ஏன் நலங்கிள்ளி தூதனுப்பி இருக்கிறானா? தூதனுப்ப வேண்டிய நிலையில் இருப்பவன் நீயா அவனா என்பதை ஒரே ஒரு கணம் சிந்தித்தால் கூட இப்படி ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்று உனக்கு தோன்றாது. அவன் கோட்டைக்கு வெளியே இருக்கிறான். உங்கள் நாட்டு வயல்களும் அதன் வளங்களும் அவன் பிடியில் இருக்கின்றன. அவனுடன் வந்திருக்கும் 1000 வீரர்களுக்கு உணவு கிடைப்பதில் எந்த குறையும் இல்லை. கோவூர் கிழாரே, ஏன் இங்கு மட்டும் என்ன குறை நேர்ந்து விட்டது? இப்படி ஒரு கேள்வியை கேட்கும் அளவிற்கு இந்த ஊரின் நிலையை உனக்கு தெரியாமல் வைத்திருக்கிறார்கள் உன்னுடன் இருப்போர் என்றால் அவர்கள் உனக்கு நன்மை செய்யவில்லை மன்னா. புலவரே, நன்மை செய்யவில்லை. உன்னுடைய மக்களே உன்னை தூற்றும் அளவிற்கு இழிவான நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்று பொருள். என்ன சொல்லுகிறீர்? இது உண்மைதானா? உண்மைதான் மன்னா, உண்மைதான். நான் சொல்வதில் உனக்கு சந்தேகம் இருந்தால் ஒரே ஒரு முறை மாறு வேடத்தோடு என்னுடன் வா. உனது மக்கள் நிலை எப்படி இருக்கிறது என்பதை நீயே உன் கண்ணால் பார். உங்களுக்கு வேண்டிய அளவிற்கு ஏழை மக்களின் வீட்டில் சேர்த்து வைத்திருக்கும் தானியங்களை பறித்து வந்து வைத்திருக்கிறார்கள் உன் வீரர்கள். என்ன? ஆனால் அங்கு வீதிக்கு வீதி பட்டினி சாவு நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் இங்கு உங்களுக்கு அதன் வாடை கூட வீசாத அளவிற்கு பன்னீர் வாசனை தெளிக்கப்பட்டிருக்கிறது மன்னா. பன்னீர் வாசனை தெளிக்கப்பட்டிருக்கிறது. பிரதானியாரே, என்ன இதெல்லாம் உண்மைதானா? அது உண்மைதான் மன்னவா. முற்றுகை என்று ஒன்று வரும் என்பதையே எவரும் எதிர்பார்க்காததால் எங்கும் எதையும் சேமித்து வைக்கவில்லை. அங்கங்கே அவரவர் சேர்த்து வைத்ததில் மிஞ்சி நின்றவைகளைத்தான் இங்கே கொண்டு வந்து வைத்து நாட்களை ஓட்டிக் கொண்டிருக்கிறோம். மன்னா, யானைகள் தங்களுக்கு வேண்டிய உணவு கிடைக்காததால் கீழே விழுந்து புரண்டு வீறிட்டு அலறுகின்றன. குதிரைகள் கணைக்க கூட சக்தி இல்லாமல் ஒன்றின் மேல் ஒன்று விழுந்து மடிகின்றன மன்னா. பச்சை குழந்தைகள் தங்கள் தாயின் மார்பகத்தில் பால் சுரப்பு கூட இல்லாமல் போய் பதறி கதறுகின்றன மன்னா. எழில் மிக்க இளம் பெண்கள் எல்லாம்
எலும்பு கூடுகளாய் அமங்கலமுற்றவர்கள் போல் பூச்சூடாமல் பொட்டிடாமல் எங்கள் கணவர் கட்டிய மங்கள நாணை சுமக்க கூட எங்களுக்கு சக்தி இல்லையே என்று சுருண்டு படுத்து மயங்கி கிடக்கிறார்கள் மன்னா. எல்லாவற்றுக்கும் மேலாக இப்போது குடிநீர் கூட இல்லாத நிலை உருவாகி இருக்கிறது. மக்கள் அத்தனை பேரும் இப்படியே கிடந்து மடிந்து விட்டால் இந்த கோட்டையை மூடி வைத்து காப்பாற்றுவதால் உனக்கு என்ன பலன் மன்னா, என்ன பலன்? போதும் போதும் புலவரே, போதும். அலமரல் யானை உருமென முழங்கவும், பாலில் குழவி அலறவும், மகளிர் பூவில் வருந்தலை முடிப்பவும், நீரில் வினை புனை நல்லில் இணை கூவு கேட்பவும், நீள்மதில் ஒரு சிறை ஒடுங்குதல், நாவை தக உடைத்து இது காணும் காலே. வேண்டாம் வேண்டாம் புலவரே, வேண்டாம். இதற்கு மேல் நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். நிலைமை இவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று நிச்சயமாக எனக்கு தெரியாது. நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் புலவரே. நெடுங்கிள்ளி, இப்போதாவது உறுதியான தீர்மானத்திற்கு வா. நம் தமிழ் மரபு வீரமும் அறமும் காத்த உன்னதமான மரபல்லவா? புலவரே, நீ அறத்தை காக்க விரும்பினாயானால் கோட்டை கதவை திறந்துவிட்டு, இதோ இதோ இந்த நாட்டை நீயே எடுத்துக்கொள், என் மக்களுக்கு உணவு தந்து காப்பாற்று என்று சொல்லி பகைவனை உள்ளே வரவிடு. வீரத்தை காக்க விரும்பினாயானால் கோட்டை கதவை திறந்து கொண்டு வெளியே சென்று பகைவனோடு போர் புரிந்து வெற்றியா தோல்வியா என்பதை தீர்மானித்துக்கொள். இரண்டையுமே செய்யாமல் நீ இங்கேயே இருப்பது உனக்கும் பெருமையல்ல. நீ உன்னை சோழகுலம் என்று சொல்லிக் கொள்கிறாயே, அந்த மரபுக்கும் பெருமை இல்லை மன்னா, பெருமை இல்லை. உண்மைதான், உண்மைதான். தாங்கள் சொல்வது உண்மைதான் புலவரே. என் மக்களை பட்டினியால் மடிய விட்டுவிட்டு நான் மட்டும் இனி இங்கே உண்டு உறங்கிக் கொண்டிருக்க மாட்டேன். அதைவிட போர்க்களத்தில் பகைவனோடு போர் புரிந்து வீரம் மரணமடைந்தாவது அவர்களை வாழ வைப்பேன். பிரதானியாரே, உடனே சென்று நம் படைத்தலைவர்களிடம் கோட்டை கதவை திறக்கச் சொல்லுங்கள். நேருக்கு நேர் நின்று நம் வீரத்தை நிலைநாட்டுவோம். போர் முரசம் முழங்கட்டும். ஆணை மன்னவா. நலங்கிள்ளி, நலங்கிள்ளி, என்னை ஒன்றும் செய்து விடாது. என்னை விட்டுவிடு, என்னை விட்டுவிடு. நான் ஓடி விடுகிறேன், நான் ஓடி விடுகிறேன். வாழ்க மாமன்னர் நலங்கிள்ளி. ஆவூர் போர் தொடங்கிய சில நொடிகளிலேயே முடிவடைந்து விட்டது. தங்களை எதிர்த்த நெடுங்கிள்ளியால் சிறிது நேரம் கூட உங்கள் வாழ்வீச்சுக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. உயிர் பிழைத்தால் போதுமென்று புறமுதுகிட்டு ஓடினார். அதை கண்ட அவரது வீரர்கள் நாலா திசைகளிலும் சிதறி ஓடுகின்றனர். ஓடட்டும் அமைச்சரே, ஓடட்டும். புறமுதுகிட்டு ஓடுபவர்களை ஏதும் செய்யாதீர்கள். அடிபட்டு விழுந்தவர்கள் எவர் பக்கத்து வீரர்களானாலும் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யுங்கள். மன்னவா, அவர்களது யானைப்படை முழுவதும் நம்வசமாகிவிட்டன. அவை அனைத்தும் போர்க்களத்திற்கு கொண்டு வரப்பட்டனவே தவிர அவற்றில் ஒன்று கூட போர் புரியவில்லை. உடல் தளர்ந்து சாய்ந்து விட்டன. குதிரைகளும் அதே நிலையில் தான் இருக்கின்றன. யானைகள் பாகர்களின் ஆணைக்கு கட்டுப்பட மறுத்து செயலின்றி நின்று விட்டன. பல நாட்களாக உணவின்றி கிடந்திருக்கின்றன என்பது அவற்றை பார்க்கும் போதே தெரிகிறது. என்ன கொடுமை! யானைகள், குதிரைகள் என அனைத்திற்கும் வேண்டிய உணவை அள்ளிக் கொடுங்கள். போர் யானைகளுக்கே இந்த நிலை என்றால் ஊர் மக்கள் நிலை மிகவும் கடுமையாகத்தான் இருக்க வேண்டும். ஆம். களஞ்சியத்தை திறந்து வைத்து மக்கள் யாவரும் வந்து வேண்டிய தானியங்களை பெற்றுச் செல்லலாம் என்று பறையறிவித்து விநியோகிக்க ஏற்பாடு செய்யுங்கள். ஆணை மன்னவா, உடனே சென்று தாங்கள் சொன்ன அனைத்தையும் நிறைவேற்ற ஏற்பாடு செய்கிறேன். நான் வருகிறேன்.
வாழ்க வாழ்க! ஆவூரை வென்ற சோழ பேரரசர் நலங்கிள்ளி வாழ்க! வாருங்கள் புலவர் பெருமானே, வாருங்கள். இந்த வெற்றிக்கு வித்திட்டவரே தாங்கள்தானே? சரியான நேரத்தில் இங்கு வந்து விரைவாக ஒரு தீர்வு காண வழிவகுத்தீர்கள். ஆவூரில் வாழும் மக்கள் மட்டுமல்ல, இங்கு வாழும் உயிரினங்கள் ஒவ்வொன்றும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றன என்பதை இப்போதுதான் அறிந்தேன். அதனால்தான் புறமுதுகிட்டோடும் நெடுங்கள்ளியை தொடர்ந்து சென்று அவனை வெல்வதை விட பாதிக்கப்பட்டவர்களுக்கு வாழ்வளிப்பதே எனது முதல் கடமை என்று இங்கேயே தங்கிவிட்டேன். நீங்கள் நெடுங்கள்ளியை சந்தித்த போது நாட்டின் நிலையை உணர்த்துவதற்காக அவன் முன் பாடிய பாடல் என்னையும் கலங்க வைத்து விட்டது. ஆஹா, நலங்கிள்ளி, உன் கருணை உள்ளம் கண்டு பெருமிதம் அடைகிறேன். மக்கள் இல்லாமல் மன்னன் இல்லை, மக்களை வாழ வைக்காதவன் மன்னன் இல்லை. நீ மக்களுக்காகவே வாழ்கின்ற மன்னன், மக்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் மன்னன். பகை நாட்டு மக்கள் என்று கருதாமல் அனைவருக்கும் உணவளிக்க முன்வந்த உன்னை இருகரம் நீட்டி வா வா என்று அழைத்து வரவேற்க காத்திருக்கிறார்கள் ஆவூர் மக்கள். இந்த நேரத்தில் உனக்கு இன்னும் ஒரு கடமையும் இருக்கிறது. புலவர் பெருமானே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். நம்பிக்கைக்குரிய ஆட்களை அனுப்பி உறையூரிலிருந்து நல்லினியை காப்பாற்றிக் கொண்டு வர வேண்டும். ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? தப்பித்து ஓடிய நெடுங்கிள்ளி தற்போது நிச்சயம் உறையூர் கோட்டைக்குத்தான் சென்றிருப்பான். உறையூர் மன்னன் தித்தனிடம்தான் தஞ்சம் புகுந்திருப்பான். உனது பெருந்தன்மையை உணராமல் உன்னை பற்றி தவறாக புரிந்து கொண்டிருக்கும் மூடன் தித்தன் நல்லினியின் விருப்பத்திற்கு மாறாக அவளை நெடுங்கள்ளிக்கு கட்டாய திருமணம் நடத்தி வைக்க முயற்சிப்பான். இல்லை இல்லை, அப்படி நடக்காது. நான் அதை நடக்க விடமாட்டேன். தகுதியான ஆட்களை அனுப்பி வைத்து அங்கிருந்து அவள் தப்பித்து வருவதற்கு வழி செய்கிறேன். ஆனால் ஆனால் அவர்கள் நாம் அனுப்பிய ஆட்கள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமே. அதற்காகத்தான் இதோ இந்த ஓலையை எழுதியிருக்கிறேன். நல்லினி இதை பார்த்தவுடனே வந்தவர்கள் நாம் அனுப்பிய ஆட்கள் தான் என்பதை புரிந்து கொள்வாள். ஆஹா ஆஹா, எல்லாவற்றையும் முன்கூட்டியே சிந்தித்து செயல்பட்டு இருக்கிறீர்கள். இனி நல்லினியை காப்பாற்றி கொண்டு வருவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்நேரம் நெடுங்கிள்ளி கோட்டைக்குள் சென்றிருந்து தித்தன் பாதுகாப்பு பணிகளை பலப்படுத்தி இருந்தால் என்ன செய்வது? அதை பற்றி கவலைப்படாதீர்கள். உறையூர் சோழர் தலைநகரங்களில் ஒன்றல்லவா? அதனால் சிறு வயதில் உறையூர் கோட்டையில் நான் இருந்திருக்கிறேன். அதன் அமைப்புகள் அனைத்தும் எனக்கு தெரியும். அரச குடும்பத்தாருக்கு மட்டுமே சொல்லித்தரப்படும் ரகசிய பாதைகளையும் நான் அறிவேன். அதனால் நல்லினி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவளை அழைத்து வர முடியும். அதற்குரிய ஏற்பாடுகளை செய்துவிட்டு வருகிறேன். நீங்கள் நிம்மதியாக இருங்கள் புலவர் பெருமானே. நெடுங்கிள்ளி, தாங்கள் ஆவூர் கோட்டை கதவை திறந்து கொண்டு வந்து நலங்கள்ளியோடு போர் தொடங்கி விட்டீர்கள் என்பதை கேட்டு திகைத்து போனேன். இருப்பினும் மக்கள் நலனுக்காக தன்னையே பலியிட்டுக் கொள்ள முனைந்தீர்கள் என்பதை கேட்டு மெய் சிலிர்த்து போனேன். தித்தா, எனது நிலையை தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். எனது வேழப்படை வலுவிழந்து விட்டது. வீரர்கள் சோர்ந்து விட்டார்கள். அதனால்தான் என்னால் வெற்றி பெற இயலாமல் போய்விட்டது. அதற்காக வருந்தாதீர்கள். எப்படியோ தப்பித்து இந்த உறையூருக்கு வந்து சேர்ந்து விட்டீர்கள் அல்லவா? அது போதும். அங்கங்கே ஓடி ஒளிந்து கொண்டிருக்கும் உங்கள் வீரர்களை ஒன்று திரட்டுவோம். எனது படைகளையும் இணைத்து அடுத்த கட்ட யுத்தத்திற்கு தயார்படுத்துவோம். தாங்கள் என் அருகில் இருந்திருந்தால் அந்த நலங்கள்ளியை ஒரு நொடியில் வீழ்த்தி இருப்பேன். உற்ற துணை இல்லாமல் தானே சற்று பின்னடைந்து விட்டேன். அதையே நினைத்து கலங்கிக் கொண்டிருக்க வேண்டாம். உங்களுக்கு துணையாக நான் மட்டுமில்லை, தமிழ் மண்ணின் வட எல்லையில் இருக்கும் வடுகர்கள் நலங்கள்ளியை பழிவாங்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு நாம் தொடர்பு கொண்டால் நமது வல்லமை பல மடங்கு பெருகிவிடும். ஆஹா, சரியாக சொன்னீர்கள். வடுகர்கள் மூர்க்கத்தனமாக போர் புரியக்கூடியவர்கள். அதற்கான அவசியம் வரும்போது அவர்களை அழைப்போம். அதற்கு முன்னால் நமது படைகளை வலிமையுள்ளதாக்க வேண்டும். எனது படை தங்களுக்கு துணை புரிய இப்பொழுதே தயாராக இருக்கிறது. ஆஹா,
எவ்வளவு திட்டமிட்டு செயல்புரிகிறீர்கள்! உங்களது அழும்பில் வேளார் மரபைச் சேர்ந்த இரும்பிடர் தலையார் உதவி கொண்டு கரிகார் பெருவளத்தான் அரசமைத்தது போல தங்கள் உதவி கொண்டு நானும் சோழ பேரரசின் சக்கரவர்த்தி ஆவேன் என்ற நம்பிக்கை எனக்கு வந்துவிட்டது. அந்த நன்னாளில் தாங்கள் எது கேட்டாலும் தர சித்தமாயிருக்கிறேன். நான் என் மகளையே தங்களுக்கு தந்து மாமனார் என்ற மகத்தான கௌரவத்தை பெறப்போகிறேன். அரியணையில் தங்களோடு அமரப்போகிறவளே என் மகள்தான் எனும்போது நான் எதையும் கேட்க வேண்டிய அவசியமில்லையே. சரியாக சொன்னீர்கள். அரசே உங்களுடையதுதானே. அழும்பில் வேளாரே, தங்கள் மகள் அந்த புறத்தில் தான் இருக்கிறாள். தங்களை பற்றி சொன்னது முதல் அதே சிந்தனையாகத்தான் இருக்கிறாள். வாருங்கள், உடனே சென்று சந்திப்போம். ஆகா, உடனிருப்பவரின் மனதறிந்து உடனடியாக செயல்படுவதில் உங்களுக்கு நிகர் யாருமில்லை. இந்த சங்கடமான நேரத்தில் என் எதிர்கால மனைவியின் சந்திப்பு எனக்கு ஆறுதலாக இருக்கும். வாருங்கள். செண்பகம், அடியே செண்பகம், ஆவூர் முற்றுகை நடந்தபோதே நாம் இங்கிருந்து தப்பித்து அங்கு சென்றிருக்க வேண்டும். இப்பொழுது அந்த நெடுங்கிள்ளி போரில் தோற்று சரணாகதி என்று என் தந்தையிடம் வந்து சேர்ந்து விட்டான். பாதுகாப்பும் அதிகமாகிவிட்டது. இப்பொழுது என்ன செய்வது? எனக்கும் ஒன்றும் புரியவில்லை அம்மா. இருப்பினும் புலவர் கோவூர்கிழார் நிச்சயம் ஏதேனும் செய்வார். அதற்குள் என் தந்தை திடீர் திருமணம் என்று நெடுங்கிள்ளிக்கு பக்கத்தில் என்னை அமர வைத்து விட்டால் என்ன செய்வது? அவன் போருக்கு பயந்து கோட்டைக்குள் ஒளிந்து கொண்டிருந்த கோழை, நடந்த போரில் அடிபட்டு புறமுதுகிட்டு ஓடி வந்த பேடி, அவனை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்படி சொல்லுங்கள் இளவரசி. நீ யார்? எப்படி இங்கு வந்தாய்? இதோ இந்த சுரங்கப்பாதையில் வந்தேன். நான் ஒரு காவலன். எதற்காக இங்கு வந்தாய்? இந்த ஓலையை பாருங்கள், தெரியும். நம் நம்பிக்கை வீண் போகவில்லை. கோவூர்கிழார் தான் இந்த ஓலையை எழுதியிருக்கிறார். அவரால் அனுப்பப்பட்டு நம்மை அழைத்து செல்லத்தான் இவர் வந்திருக்கிறார். சீக்கிரம் சென்று கதவை மூடி தாழிடு. வீரரே, என்ன இது? எங்கள் அரசகுமாரியை காக்க வந்த தாங்கள் அவரையே பார்த்து கொண்டு பிரம்மைப்படுத்தவர் போல் நிற்கிறீரே. அது ஒன்றும் தவறாக நினைக்காதீர்கள். இவர்களுக்கா இப்படிப்பட்ட துன்பம் நேர்ந்திருக்கிறது என்ற சங்கடத்தால் அப்படி பார்த்தேன். நீதானே சண்பகம், இளவரசியின் உயிர் தோழி? அதை கூட புலவர் பெருமான் சொல்லியிருக்கிறாரோ? அது மட்டுமா? சோலைக்குள் கேட்ட கீதம், அதிலே இழைந்தோடிய நாதம், அந்த ஒரு பாடலிலேயே அவர்கள் இதயத்திலிருந்து வெளிப்பட்ட காதல். நிறுத்துங்கள் வீரரே. நீர் இதையெல்லாம் இப்படி பேசுவது முறையல்ல. கோபித்துக் கொள்ளாதே சண்பகம். நீ உன் தலைவிக்கு எப்படியோ அப்படித்தான் நான் என் தலைவருக்கு. இல்லாவிட்டால் என்னை வைத்துக் கொண்டு இவ்வளவு செய்திகளையும் பேசுவாரா எங்கள் புலவர் பெருமான்? அவர் சொல்வதும் உண்மைதான் சண்முகம். வீரரே, இப்பொழுது உங்கள் திட்டம் என்ன? இளவரசியாரே, மிக தெளிவான திட்டம். இதோ இந்த சுரங்கப்பாதை ஊர் எல்லையில் உள்ள கொற்றவை கோயிலில் போய் முடிகிறது. அங்கே ரதத்தில் ஆட்கள் காத்திருக்கிறார்கள். அங்கிருந்து ஆவூர் கோட்டைக்கு செல்கிறோம். நெடுங்கிள்ளியின் தோல்வியால் சிதறி ஓடிக்கொண்டிருக்கும் வீரர்கள் நம்மை பெரிதாக பொருட்படுத்த மாட்டார்கள். சண்பகம், தங்கள் உயிர் தோழியை தாங்கள் பிரிய மாட்டீர்கள் என்று புலவர் சொல்லி இருக்கிறார். அவரையும் அழைத்து வாருங்கள். இதன விபரீதம்! தங்கள் தந்தையார் ஓடி வந்த மன்னரோடு தங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். அப்படியா? முதலில் சாளர கதவையும் சாத்திவிட்டு வா. நாம் இங்கிருந்து சென்று விடலாம். மன்னரே, என்ன இது? வாயிற்கதவு சாத்தப்பட்டு இருக்கிறது, சாளர கதவும் மூடியிருக்கிறது. தங்கள் மகள் தவறாக நினைக்க வேண்டாம். தாங்கள் போரில் தோற்று வந்து விட்டீர்களே என்ற கோபத்தை இப்படி தாழிட்டு வெளிப்படுத்துகிறாள். வேண்டுமானால் நான் சென்று பேசி... வேண்டாம் வேண்டாம். எனது தோல்வியை தாங்க முடியாத வீரமுள்ள மங்கை என் மனைவியாக வரப்போவதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். களத்தில் நலங்கிள்ளியை வென்ற பிறகே வந்து தங்கள் மகளை சந்திக்கிறேன். வாருங்கள், வாருங்கள், இப்பொழுது போகலாம்.
சோழ பேரரசர் ஆவூரை வென்ற எங்கள் மாமன்னர் நலங்கிள்ளி இளவரசி, தங்களை மீட்டு செல்வதற்காக தானே வந்து இருக்கிறார் மாமன்னர். அதனால்தான் சற்றும் தயக்கமின்றி உங்களை அப்படி உற்று பார்த்திருக்கிறார். பேசாமல் இருடி. சரிதான் சரிதான். இனி நான் பேசினால் பிடிக்குமா? அவருடனேயே பேசுங்கள். போடி. நலங்கிள்ளி, என்ன காரியம் செய்தாய்? எவரையாவது அனுப்பி நல்லினியை அழைத்து வரச் செய்வாய் என்று பார்த்தால் நீயே சென்றிருக்கிறாயே. எதிரிகளின் அரண்மனையில் நீ தனியாக அகப்பட்டு கொண்டால் என்னாகும்? காணாமலே என் மீது காதல் கொண்ட பெண்ணை நானாக சென்று அழைத்து வருவதுதானே பெருமை. எதிர்கால மனைவியோடு இவர் யாரென்று தெரியாத நிலையில் பிரயாணம் செய்வது புதுமையான அனுபவம் அல்லவா? என்ன நல்லினி, இவர் யார் என்று? இங்கு வந்து சேரும் வரை எனக்கு தெரியாது. இவர் தன்னை ஒரு காவலன் என்றுதான் சொல்லிக் கொண்டார். நாட்டை காக்கும் கடமை இருப்பதால் மன்னனையும் காவலன் என்று கூறுவது தமிழ் மரபுதானே புலவரே. உண்மை உண்மை. அத்துடன் நல்லினியை காப்பாற்றி இங்கு அழைத்து வந்ததன் மூலம் நீ ஒரு திறமையான காவலன் என்பதை நிரூபித்து விட்டாய். புலவர் பெருமானுக்கு நகைச்சுவை பொங்கி வருகிறதே. காலம் எவ்வளவு வேகமாக ஓடுகிறது. நலங்கிள்ளிக்கும் நல்லினிக்கும் இன்றுதான் திருமணம் நடந்தது போல் இருக்கிறது. அவர்களின் பெயர் விளங்க கிள்ளிவளவன் பிறந்தான். நலங்கிள்ளி தனது நெடுநாளைய பகைவனான நெடுங்கிள்ளியை காரியாற்று போரில் வென்று வீழ்த்தினான். நலங்கிள்ளியின் பேரரசு விரிவடைந்தது. அதனால் வெகுண்ட மலையமான் திருமுடிக்காரி சில குறுநில மன்னர்களை இணைத்து கொண்டு போர் தொடுத்து நலங்கிள்ளியை கொன்றுவிட்டான். அதனால் ஏற்பட்ட வஞ்சம்தானே இன்று வரை தொடர்கிறது. தந்தைக்குப் பிறகு அரியணை ஏறிய மாமன்னர் கிள்ளிவளவன் தந்தையை கொன்றவர்களை பழிவாங்கியே தீருவேன் என துணை நின்ற குறுநில மன்னர்களை தேடித் தேடி அழித்தார். தற்போது தென்பண்ணை ஆற்றங்கரையில் திருக்கோவிலூரிலிருந்து ஆட்சி செய்யும் மலையமான் திருமுடிக்காரி மீது போர் தொடுத்து அவன் கோட்டையை முற்றுகையிட்டு இருக்கிறார். இந்த போர் எவ்வளவு காலம் நடக்கும் என்று எவருக்கும் தெரியவில்லை. உண்மைதான் அமைச்சரே. திருமுடிக்காரியின் கோட்டை மலைமேல் அமைந்ததல்லவா? அதன் உள்ளே நுழைவது அவ்வளவு எளிதல்ல. இருக்கலாம். ஆனால் இந்த முறை முழு வலிமையோடு அதை உடைத்தே தீர வேண்டுமென்று சென்றிருக்கிறார் சோழ மாமன்னர் கிள்ளிவளவன். முற்றுகை எத்தனை நாள் நீடித்தாலும் முற்றிலும் அதை அழிக்காமல் திரும்ப மாட்டார். நெடுங்கால வஞ்சமல்லவா? கடுமையாகத்தான் இருக்கும். அமைச்சரே, மன்னர் திரும்பி வருவதற்கு எவ்வளவு காலம் ஆகும் என்று எவராலும் சொல்ல முடியாது. உண்மைதான். அதுவரை நான் இங்கு இருந்து என்ன செய்யப் போகிறேன்? கோவூருக்கு சென்றுவிட்டு வருகிறேனே. அதுவும் சரிதான். தாங்கள் ஒரு முறையாவது வந்து செல்ல வேண்டும் என்று கேட்டு பல முறை அங்கிருந்து வந்து சென்று விட்டார்கள். அதனால்தான் சொல்லுகிறேன். இந்த போர்க்கால இடைவெளியில் ஊரை பார்த்துவிட்டு வருகிறேன். விடை கொடுங்கள். சென்று வாருங்கள். மாமன்னர் இல்லாத நேரத்தில் அரசு பணிகளுக்கு ஆலோசனை வழங்க கோவூர் கிழார் இருந்தார். அவரும் இல்லை எனும்போது எனது பொறுப்பு அதிகமாகிறது. அமைச்சர் பெருமானே. வாருங்கள் வீரரே. அமைச்சர் பெருமானே. வாருங்கள் வீரரே. நமது மாமன்னர் வெற்றியடைந்து விட்டார். ஆஹா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. கோட்டையை உடைத்தெறிந்து திருமுடிக்காரியையும் கொன்று தன் நீண்டகால வஞ்சத்தையும் நிறைவேற்றி விட்டார். அரசே, இதோ இந்த இரு பிள்ளைகளையும் தங்களிடம் காண்பிக்க வீரர்கள் அழைத்து வந்திருக்கிறார்கள். ஓ, இந்த சிறுவர்கள் தான் மலையமான் திருமுடிக்காரியின் மைந்தர்களா? ஆம் மன்னவா. இவர்களை கொண்டு போய் பாதுகாப்பாக வையுங்கள். உத்தரவு மன்னா. வீரர்களே,
இந்த சிறுவர்களை அழைத்துச் செல்லுங்கள். உத்தரவு அமைச்சரே. அமைச்சரே, மன்னவா, மலையமானின் குலம் இனியும் நிலை பெறுவதில் எனக்கு விருப்பமில்லை. என்ன செய்ய வேண்டும் என்று ஆணையிடுங்கள் மன்னவா. பகை நாட்டு மன்னனை அழிக்கும் போது அவரைச் சேர்ந்த அனைவரையும் அழித்தால்தான் பின்னர் அது முளைவிட்டு தழைக்காமல் தடுக்க முடியும். காரியின் மலையமான் குலமோ நெடுங்காலமாக நம்மை அலைக்கழித்து வருகிறது. உண்மைதான் மன்னா. அது மட்டுமல்ல, நமது சோழ பேரரசு விரிவடைய முடியாதபடி நமக்கு தடைக்கல்லாக இருந்ததே இந்த திருமுடிக்காரிதான். எனது தந்தைக்கு எதிராக செயல்பட்டவர்களுக்கு தலைமையாக போனவன் அந்த மலையமான். அதை நானே அருகிலிருந்து பார்த்தவன்தான் மன்னா. அந்த திருமுடிக்காரியின் மைந்தர்கள் நாளை எனது மைந்தர்கள் காலத்தில் மீண்டும் தலையெடுத்து தன் தந்தையின் மரணத்திற்கு பழிவாங்க முனைய மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம்? வரலாற்றில் அது போன்ற சம்பவங்கள் பலமுறை நடந்திருக்கிறது மன்னவா. அதனால்தான் இந்த சிறுவர்களை என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி ஓர் முடிவுக்கு வந்துவிட்டேன். சொல்லுங்கள் மன்னவா. மலையமான் குலத்தில் பேர் சொல்லக்கூட யாரும் மிஞ்சவில்லை என்று சொல்லும்படி இவர்களை அழித்து விட வேண்டியதுதான். தங்கள் ஆணை மன்னா. இப்போது படைத்தலைவர்களிடம் கூறி தங்கள் ஆணையை நிறைவேற்றச் செய்கிறேன். வருகிறேன். அமைச்சரே. மன்னவா. சற்று நில்லுங்கள். சொல்லுங்கள் மன்னவா. இந்த சிறுவர்களை எவருக்கும் தெரியாமல் ரகசியமாக கொன்று விடுவதால் எந்த பலனும் இல்லை. வேறு என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள் மன்னவா. நாளை கோட்டை மைதானத்தில் யாவரும் காண யானை காலில் வைத்து இடற வைத்து கொன்று விடுவோம். என்ன? ஏன் தயக்கம்? இந்த கிள்ளி வளவனை எதிர்ப்பவர் குலம் எப்படித்தான் இடறி பூண்டற்று போய்விடும் என்பதை யாவருக்கும் உணர்த்த வேண்டும். தமிழகத்தில் உள்ள எவருக்கும் இனி நம்மை எதிர்க்கும் எண்ணமே வராதபடி தடுக்க வேண்டும். இருந்தாலும் மன்னவா, மறுபேச்சுக்கு இடமில்லை. அந்த காரியின் பிள்ளைகள் தலை யானை காலில் மிதிபடுவதை நாளை நான் என் கண்ணார காண வேண்டும். உடனே ஏற்பாடு செய்யுங்கள். உத்தரவு மன்னவா. தாயே, அரச மாதேவியான தாங்கள் இப்படி ஒரு அநீதி நடக்கப் போவதை அறிந்தும் அதை தடுக்கப் போவதில்லையா? மன்னர்கள் நடத்தும் போராட்டத்திற்கு சின்னஞ்சிறு பிள்ளைகள் பலியாக வேண்டுமா? ஷண்பகம், அரசியல் களத்தில் 1000 நடக்கும். அதை பற்றியெல்லாம் நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? என்னம்மா அப்படி சொல்லிவிட்டீர்கள்? இந்த செய்தி பிற நாடுகளுக்கு தெரிந்தால் என்ன நினைப்பார்கள்? என்ன நினைப்பார்கள்? மாமன்னரை பற்றி மனித பண்பே இல்லாதவர் என்று நினைப்பார்கள். சிறு குழந்தைகள் என்று கூட இரக்கமல்லாமல் அவர்களை கொல்பவன் ஒரு மன்னனா ஷண்பகம் என்று மற்றவர்கள் பழிப்பார்கள் என்றுதானம்மா கூறுகிறேன். அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? எப்படியாவது இதை தடுத்து நிறுத்துங்கள் தாயே. ராஜமாதாவின் ஆணையை யார் மறுப்பார்கள்? என் மைந்தனின் ஆணைக்கு மாறுபட்டு நான் ஆணையிட வேண்டும் என்கிறாயா? வேண்டாம், இந்த கொடுமை வேண்டாம் என்று தங்கள் மைந்தனிடம் எடுத்து கூறுங்கள். தாயின் கட்டளையை அவர் ஒருபோதும் மீறியதில்லையே. அப்படி ஒரு நிலை இப்பொழுது இதனால் ஏற்பட்டுவிட்டால் என்ன செய்வது என்றுதான் யோசிக்கிறேன். என்னம்மா சொல்கிறீர்கள்? உனக்கு தெரிந்து கிள்ளிவளவன் இப்படிப்பட்ட கொடிய காரியத்தை இதற்கு முன் செய்திருக்கிறானா? இல்லை. போர் நெறிக்கு மாறாக நடந்திருக்கிறானா? இல்லை. பகைவர்களை மிகவும் இழிவான முறையில் பழிவாங்கி இருக்கிறானா? இல்லவே இல்லை. அப்படிப்பட்டவன் இப்பொழுது இவ்வளவு கொடிய தண்டனையை அதிலும் சிறு குழந்தைகளுக்கு விதித்திருக்கிறான் என்றால் அவன் மனம் அந்த திருமுடிக்காரி விஷயத்தில் எவ்வளவு கொதித்திருக்க வேண்டும். இருந்தாலும் குழந்தைகளை கொன்ற குலம் என்று சோழ குலத்திற்கே பழியேற்பாரா? கள்ளங்கபடமற்ற பிள்ளைகளை கொல்வது உங்களுக்கு சம்மதம் தானா? எனக்கு மட்டும் இந்த செய்தி மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? நானும் ஒரு பிள்ளையை பெற்று வளர்த்தவள் தானே. தந்தையையும் தாயையும் இழந்து நிற்கும் அந்த குழந்தைகளை காண வேண்டும், அவர்களுக்கு ஆறுதல் தந்து அள்ளி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று மனம் துடிக்கிறது. ஆனால் என் மைந்தன் எப்போது இப்படி ஆணையிட்டு விட்டானோ அதை என்னால் மீற முடியாது. உங்களை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை அம்மா. என் கணவர் மறைந்த மாமன்னர் மடிவதற்கு காரணமாக இருந்து பெரும் போரில் பங்கு கொண்டவர்களில் அந்த திருமுடிக்காரியும் ஒருவன். அன்று முதல் எத்தனை இரவுகள் என் மைந்தன் அமைதியில்லாமல் தவித்திருக்கிறான் என்பது
எனக்குத்தானே தெரியும். தந்தையை கொன்றவர்களை பழிவாங்க வேண்டுமென்று உறக்கமின்றி திட்டமிட்டுக் கொண்டிருந்தான் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். இன்று அது நிறைவேறியிருக்கிறது. தன் தந்தையின் மரணத்திற்கு காரணமானவனின் பிள்ளைகளை என் மகன் பழித்தீர்க்க முனைந்திருக்கிறான். இதை நான் எப்படி தடுக்க முடியும்? இதனால் இந்த சோழ குலத்திற்கு தீராத பழி ஏற்பட்டாலும் கவலை இல்லை. அவன் கொண்ட வஞ்சம் நிறைவேறி நெஞ்சம் அமைதி பெறட்டும். அதுவே எனக்கு போதும். அதுவே எனக்கு போதும். என்ன, சோழ மன்னனா இந்த இழிவான செயலில் ஈடுபடுகிறான்? சிறார்களை கொன்று அவன் சிறுமைக்கு ஆளானால் இந்த சோழகுலம் மாறாத களங்கத்திற்கு அல்லவா ஆளாகிவிடும்? உண்மைதான் புலவரே, உண்மைதான். அதனால்தான் கோவூருக்கு புறப்பட்ட தங்களை வழியிலேயே கண்டு நிலைமையை விளக்க வேண்டுமென்று அமைச்சர் என்னை அனுப்பி வைத்தார். இந்த கொடிய செயல் வேண்டாம் என்று எவரும் மன்னரை தடுக்கவில்லையா? அமைச்சரே மன்னரின் ஆவேசத்தைக் கண்டு அஞ்சி வாய் திறக்க மறுக்கிறார் என்றால் வேறு யார் பேசுவார்கள்? ராஜமாதா கூட இது பாபச் செயல் என்று தடுக்க முனையவில்லையா? அதைத்தான் நாங்கள் அத்தனை பேரும் எதிர்பார்த்தோம். என்ன காரணம் என்பதே புரியவில்லை. அவர் இதை பற்றி எவரிடமும் எதுவும் பேசவில்லை. எனது சோழ நாடே, சிறு பிள்ளைகளின் குருதிச் சேற்றில் உன் மண்ணில் தீராத கரையை தீட்டிக்கொள்ளப் போகிறாயா? அப்படி ஒரு நிலைமை வராமல் தாங்கள்தான் காக்க வேண்டும் புலவரே. பிரதானியாரே, முயற்சிக்கிறேன். இந்த கிழவனின் உயிரை கொடுத்தாவது அந்த குழந்தைகளின் உயிரை காக்க முடியுமா என்று பார்க்கிறேன். வாருங்கள், போகலாம். வாருங்கள், வாருங்கள். மன்னவா, தங்கள் கட்டளையை நிறைவேற்றுவதற்குரிய எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தாங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினால்? சொல்வதற்கு எதுவும் இல்லை. எமது ஆணையில் எந்த மாற்றமும் இல்லை. இன்று இங்கே நிறைவேற்றப்படும் இந்த தண்டனை எதிரிகளுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். சோழ பேரரசுக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் இப்படித்தான் அவர்கள் குலத்தின் கடைசி கொழுந்து வரை கிள்ளி எறியப்படும் என்பதை இந்த கிள்ளிவளவனின் ஆணை மூலம் புரிந்து கொள்ளட்டும். அந்த யானையை அவிழ்த்து விடுங்கள். நிறுத்து மன்னா, நிறுத்து. யார்? கோவூர் கிழாரா? புலவர் பெருமானே, தாங்கள் கோவூருக்கு புறப்பட்டு சென்றதாக வல்லவா கூறினார்கள்? உண்மைதான் மன்னா. செல்லும் வழியிலேயே இங்கு நடப்பவைகளை பற்றி சொல்ல கேட்டதால் விரைவாக திரும்பி வந்தேன். சரியான நேரத்திற்கு தான் வந்திருக்கிறீர்கள். புலவரே, நம்மை பகைத்த அனைவரும் அழிக்கப்பட்டார்கள். என் தந்தையின் மரணத்திற்கு காரணமாயிருந்த எல்லோரையும் பழிவாங்கிவிட்டேன். அவை அத்தனைக்கும் மகுடம் வைத்தது போல் நமக்கு பெரும் போட்டியாக இருந்த அந்த மலையமான் திருமுடிக்காரியை கொன்று பழி தீர்த்து விட்டேன். ஆஹா ஆஹா, உன் வீரத்திற்கு விளக்கம் கூறும் மாபெரும் வெற்றி. சோழ பேரரசுக்கு தடையாக இனி யாரும் இல்லை என்ற பெருமையை ஏற்படுத்திய வெற்றி. ஆம், அதன் மற்றொரு கட்டம்தான் இப்பொழுது நிறைவேறப் போகிறது. உரிய நேரத்தில் தாங்களும் வருகை புரிந்திருக்கிறீர்கள். அது என்ன மன்னா? அதோ அங்கே பாருங்கள். இரு சிறு பிள்ளைகள் நிற்கிறார்கள். அங்கே சற்று தொலைவில் மதம் கொண்ட யானை ஒன்று கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது.
ஆம், அந்த யானை இப்பொழுது கட்டவிழ்த்து விடப்படும். அந்த சிறு பிள்ளைகளை மிதித்து அவர்கள் தலையை இடறச் செய்து பூமியில் உருட்டிவிடும். மன்னா, மன்னா, இவ்வளவு பெரிய தண்டனையை வழங்கும் அளவிற்கு அந்த பிள்ளைகள் என்ன குற்றம் செய்தார்கள்? பகைவனின் மைந்தர்களாக பிறந்தார்களே, அதுதான் அவர்கள் செய்த குற்றம். இல்லை கிள்ளிவளவா, இல்லை. பூமியில் பிறக்கும் எந்த குழந்தையும் தன்னை பெற்றெடுப்பவர்களுக்கு யார் யார் பகைவர்கள் என்று தெரிந்து கொண்டு பிறப்பதில்லை. எந்த குழந்தையும் நாங்கள் இன்னாருக்கு பகையாகத்தான் பிறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பிறப்பதில்லை. அதனால் வளர்ந்த மாமனிதனின் வஞ்சமும் கோபதாபங்களும் படியாத சிறு பிள்ளைகள் இவர்கள். இவர்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை தர வேண்டியது அவசியம்தானா மன்னா? அவசியம்தானா? தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நிலைமையை சற்று நிதானமாக சிந்திக்கச் சொல்கிறேன் மன்னா. புலவரை போற்றும் பண்பு கொண்டவன் நீ என்பதை நான் நன்றாக அறிவேன். கருவூர் முற்றுகையில் அருகிலிருந்த கழனிகளையும் சிற்றூர்களையும் எரிக்க முயன்ற போது உன்னுடன் இருந்த ஆலத்தூர் கிழார் வீரமற்ற இந்த மன்னன் மேல் கொண்ட கோபத்திற்காக இந்த ஏழை மக்களுக்கு துன்பம் தரலாமா என்று கேட்டு பாடிய பாடலை கேட்டு உடனே அச்செயலை நிறுத்திய உத்தமன் அல்லவா நீ? உத்தமன் அல்லவா? போர்க்காலத்தில் நீ கடைபிடித்த நேர்மையை கண்டு பெண்பார் புலவரான மாரோகத்து நப்பிள்ளையார் மிகவும் வியந்து இரு புறப்பாட்டுகளை பாடும் வண்ணம் செய்த பண்பாளன் அல்லவா நீ? கிள்ளிவளவா, அந்த பண்பாளன் அல்லவா நீ? புலவரி, இப்பொழுது எதற்கு இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. ஆலத்தூர் கிழார் போன்றே நானும் இப்போது நீ செய்யும் காரியத்தை கண்டு தடுக்க வந்திருக்கிறேன். ஓ, புலவர் என்பதால் புத்திமதி கூறி அறிவுறுத்த வந்திருக்கிறீர்களோ? அறிவுறுத்துவது என்று அதற்கு பொருள் அல்ல மன்னா. ஒரு புலவருக்குள்ள உரிமை. இறைவன் பாடிய பாடலிலேயே பிழை கண்டபோது நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று கூறிய நக்கீரன் எங்கள் சங்ககால புலவன்தான். இறைவன் பாடிய பாடலிலேயே பிழை கண்டபோது நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று கூறிய நக்கீரன் எங்கள் சங்ககால புலவன்தான். வேகன் தன் மனையாளை பிரிந்தபோது நீ அவளை ஏற்று வாழ வைப்பதே எனக்கு தரும் பரிசு என்று கூறிய கபிலர் என்னை போன்ற ஒரு புலவர்தான். அன்னமிங்கிலி என்ற பெண்ணிற்கு நேர்ந்த துன்பத்தை கண்டு அவருக்காக சென்று வாதாடி வாழ வைத்த பரணர் எங்களில் ஒருவரான புலவர்தான். அதே முயற்சியில்தான் நானும் இங்கு நடக்கும் கொடுமைகளை தடுக்க வந்தேன் மன்னா, தடுக்க வந்தேன். புலவரே, என்ன இது? எமது ஆணையை மறுத்து பேசினால் என்ன நேரும் என்பது உங்களுக்கு தெரியாதா? அரச கட்டளை நிறைவேற்றப்படும் போது அதை தடுக்க முனைவது எவ்வளவு பெரிய ராஜ துரோகம் என்பது எனக்கு தெரியும். இருப்பினும் அரசன் செய்யும் காரியம் தவறென தோன்றினால் அதை சுட்டிக்காட்ட வேண்டியது ஒரு புலவனின் கடமை என்பதால் இங்கு விரைந்து வந்தேன். இதற்காக எனக்கும் சேர்த்து தண்டனை வழங்க வேண்டும் என்று மாமன்னர் கருதினால் அந்த யானையின் காலில் இடரப்படும் முதல் தலை என்னுடையதாகவே இருக்கட்டும். ஆணையிடுங்கள் மன்னா, ஆணையிடுங்கள். புலவரி, இப்பொழுது நான் என்னதான் செய்ய வேண்டும்? மன்னா, அந்த பிள்ளைகளை பார். தங்கள் எதிரே கட்டப்பட்டிருக்கும் அந்த யானை தங்களை கொல்வதற்காக கொண்டு வரப்பட்டது என்பதை கூட அவர்கள் அறியவில்லை. தங்கள் பிள்ளமை குணத்தால் அந்த யானையை கண்டு வியந்து மகிழ்கிறார்கள். அதே நேரம் தங்களை சூழ்ந்து நிற்கும் புதியவர்களை கண்டு பயந்து வருந்துகிறார்கள். எந்த களங்கமுமற்ற இந்த குழந்தைகளை கொல்வதன் மூலம் உனது குலத்திற்கே பழி தேடிக் கொள்ளப் போகிறாயா? உங்கள் குலத்து முன்னவனான மனுநீதி சோழன் ஒரு கன்றிற்காக தன் மைந்தனையே கொன்று பிராயச்சித்தம் செய்தான் என்பது உனக்கு தெரியாதா மன்னா? உனக்கு தெரியாதா? ஒரு புறாவின் துயரத்தை தீர்க்க
தனது தசையை அறிந்து கொடுக்க முன்வந்த சிபி சக்கரவர்த்தியின் மரபில் வந்தவன் அல்லவா நீ? மேலும் உன் மரபினர் இன்று வரை பகைவருக்கும் அருள் புரிந்து பெருமை பெற்றவர்கள். நான் சொன்ன அனைத்தையும் கேட்ட நீ செய்யத்தக்கது எது என்பதை உன் விருப்பப்படி செய்வாயாக. நீயே புறவின் அல்லல் அன்றியும் பிறவும் இடுக்கண் பலவும் விடுத்தோன் மருகனை இவரே பலனுழு துன்மார் புன்கண் அஞ்சுத் தமது படுத்து உண்ணும் துன்னிழல் வாழ்னர் களிறு கண்டு அழவும் அழால் மறந்த புன்தலை சிறார் மன்று மருண்டு நோக்கி விருந்திற்புண் கண் நோவுடையர் கேட்டனையாயின் நீ வேட்டது செய்மே. ஆஹா, புலவர் பெருமானி, என் அகக்கண்களை திறந்து விட்டீர்கள். நான் செய்ய இருந்த பெருங்கொடுமையில் இருந்து என்னை காப்பாற்றி சோழகுலத்தின் பெருமையை காப்பாற்றி விட்டீர்கள். எனது தந்தையால் போற்றப்பட்ட தங்கள் மனம் நோகும்படி நான் பேசிவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். மன்னா, சோழ மன்னனின் ஆணை என்பது யாராலும் மாற்ற முடியாதது என்பது எனக்கு தெரியும். என் பொருட்டு தன் கட்டளையையே மாற்றிக்கொண்டாயே, அந்த பண்பட்ட செயலே புண்பட்ட என் நெஞ்சத்திற்கு மருந்தாக அமைந்துவிட்டது. சோழ குலத்தின் புகழ்காத்த புலவர் பெருமானுக்கு என் வணக்கம். தேவி, என்ன இது? ராஜமாதாவான தாங்கள் இந்த எளிய புலவனை வணங்கலாமா? அப்படி சொல்லாதீர்கள். அன்று உறையூரில் வாழ்ந்த என்னை புகார் மன்னரோடு தாங்கள் இணைத்து வைக்காவிட்டால் இன்று இந்த சோழ நாட்டின் ராஜமாதா என்ற பெருமை எனக்கு எப்படி கிடைத்திருக்க முடியும்? இந்த நல்லினி தங்களை பொறுத்தவரை என்றென்றைக்கும் தாங்கள் கண்ட சிறுமிதான். இன்று தாங்கள் எனக்கு தந்திருக்கும் மன அமைதியை இதுவரை நான் உணர்ந்ததே இல்லை. என்னம்மா சொல்கிறாய்? ஆம் புலவர் பெருமானே, என் மைந்தன் இந்த பிள்ளைகள் விஷயத்தில் எடுத்த கடுமையான முடிவைக் கண்டு நான் திடுக்கிட்டு போனேன். எப்படிப்பட்ட மனக்குதிப்பில் இந்த முடிவை எடுத்தான் என்பது எனக்குத்தான் தெரியும். அதனால் அதை தடுக்கவும் முடியாமல் ஏற்றுக்கொள்ளவும் இயலாமல் தவித்துக் கொண்டிருந்தேன். சரியான நேரத்தில் தாங்கள் வந்து என் மைந்தனுக்கும் சோழ நாட்டிற்கும் ஏற்படவிருந்த பெரும் பழியிலிருந்து காப்பாற்றிவிட்டீர்கள். ஆம் புலவர் பெருமானே, தாங்கள் என்னை தடுத்து காத்ததின் பெருமையை இப்போதுதான் நான் முழுமையாக உணர்கிறேன். இது நடந்திருந்தால் என் தாயின் மனதிலேயே ஒரு வடு ஏற்பட்டிருக்கும் என்பது எனக்கு இப்போதுதான் புரிகிறது. தமிழ் உள்ளம் அனைவரையும் ஒன்றாக்கி பார்க்க விரும்பும் தாயுள்ளம். அதனால்தான் எனது நிலையையும் மறந்து குழந்தைகளுக்காக வாதாடினேன். இனியாகிலும் அன்பு செழிக்கட்டும், அறம் பெருகட்டும். நான் எனது என்ற எண்ணங்கள் மறைந்து நாம் நமது என்ற பொது நோக்கு பரவட்டும். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ். புலவர் கோவூர் கிழார் வாழ்க வாழ்க, கோவூர் கிழார் வாழ்க வாழ்க, கோவூர் கிழார் வாழ்க வாழ்க. மாமன்னர் கிள்ளிவளவன் வாழ்க வாழ்க, மாமன்னர் கிள்ளிவளவன் வாழ்க வாழ்க, மாமன்னர் கிள்ளிவளவன் வாழ்க வாழ்க. இதுவரை நீங்கள் கேட்டது கோவூர் கிழார் நாடகம். எழுதியவர் KP அறிவானந்தம் அவர்கள். இதில் நடித்துள்ளவர்கள் புலவர் கோவூர் கிழாராக KRS குமார், சோழ மாமன்னர் நலங்கிள்ளியாக R ரமேஷ், ஆவூர் மன்னர் நெடுங்கிள்ளியாக T வேலுச்சாமி, சோழ மாமன்னர் கிள்ளிவளவனாக EMS முரளி, அமைச்சர் அறிவுடை நம்பியாக C ராஜா அப்பாசாமி, தளபதி வீரேந்திரனாக D பாலசுந்தரம், மருதப்பனாக N மதன் சந்தர், இளவரசி நல்லினியாக ஜெயசாந்தி, வீரனாக A ராஜேந்திரன், உறையூர் மன்னர் தித்தனாக V சசிகுமார். தொகுப்பு T சுஜின்குமார். அமைப்பு J ஜெயா. படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.